எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிந்தன் தமிழச்சி தேசி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இப்போ சம்மர் வழியில். ஸோ இப்போ எங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடே விட்டுருக்குது. 2 months ஹாலிடேயில் நிற்கிறேன். ஸோ அதனால் சும்மா ஒரு சின்ன ஒரு ட்ரிப் பிள்ளைகளோட போயிட்டு வரலாம்ன்ட்டு எங்களோட சொந்தக்காரரோட அண்ணா ஃபேமிலி மற்றது வேறு சொந்தக்காரரோட வெளிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது பெரிய நீண்ட பயணம் இல்லை, 2 நாள் பயணம்னு சொல்லலாம். ஷிப்பில் தான் போகிறோம், அதாவது ஸ்வீடனுக்கு. இது எங்களோட தேர்ட் டைம் நாங்கள் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வலிக்கிட்டா விடிய கொண்டு ஸ்வீடனில் அடிப்பாங்க. ஸோ ஸ்வீடனை சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் நாங்கள் கப்பலில் இருந்தால் இங்கே அடுத்த நாள் விடிய கொண்டாந்து அடிப்பாங்க. ஸோ 2 nights ஷிப்பில் தான் இருப்போம். ஸோ இப்போ முதல்ல நாங்கள் ட்ரெயின் எடுத்து தான் போகிறோம். என்னென்னா கார் கொண்டு போனால் அங்கே டவுனுக்குள்ளே எல்லாம் பார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ட்ரெயின் எடுத்து வேந்தாங்கால போயிட்டு வரப்போகிறோம். ஸோ எங்கள்ட அண்ணா ஃபேமிலி அப்படியே சொந்தக்காரரோட வெளிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வாங்க எங்களோட ஸ்வீடனுக்கு போக. ஓகே, இப்போ நாங்கள் ட்ரெயினில் வெளிக்கிட்டு இப்போ ஹெல்சிங்கி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், அதாவது எங்கள்ட கேபிட்டல் சிட்டி. ஸோ இப்போ நாங்கள் ஹெல்சிங்கியில் இறங்கிட்டோம். இந்த இதில் வர அந்த HSLன்றது எங்களோட ஹெல்சிங்கி ஏரியா டிரான்ஸ்போர்ட் சிம்போல் அது. ஸோ இப்போ இது பெரிய ஸ்டேஷன் இது. ஸோ நாங்கள் உள்ளே போயில இதில் டைம் டேபிள் எல்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் வெளி சைட்டு தாலேயே போய் இப்போ ட்ராம் எடுக்க போகிறோம். இது அந்த ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிற பெரிய கட்டிடங்கள். ஸோ இதுதான் ஸ்டேஷன் முன் பக்கம். இது இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இது முன் பக்கம். இது நல்ல அழகாக இருக்கும் பார்க்க. முன்னுக்கு தூரத்துலேருந்து பார்க்க நல்ல அழகாக இருக்கும் இந்த இது. ஸோ இதில் நாங்கள் இப்போ ட்ராமுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹாபர் இடத்துக்கு ட்ராமில் தான் போக வேணும். ஸோ இது அதை ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன கடைகள் கட்டடங்கள் அந்த இது. இப்போ நாங்கள் ஏறி போகிற ட்ராம் 4ஆம் நம்பர் இல்லாட்டி 5ஆம் நம்பர்லேயும் அங்கே ஏறி போகலாம். ஸோ இப்போ நாங்கள் ட்ராமிலே ஏறலாம். ட்ராமில் ஏறி இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த உள்ள ஒரு ஹாபர். முன்னுக்கு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போக வேணும். ஸோ இப்போ நாங்கள் சொந்தக்காரர் பெறபடியாக அவைகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த டைம் இந்த ஷிப்லாம் நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இது பெரிய ஷிப். இது 500 மாடி என்று நிற்கிறேன். இதில் சிண்ட்ரல்லா அப்படி என்று சொல்லி பேர் போட்டிருக்கு இந்த கப்பலுக்கு. ஸோ இதில் பக்கத்துலேயே ஒரு பெரிய டச்லேண்ட் ஷிப் ஒன்று வந்திருக்குது. ஸோ அதை சும்மா அதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேக்க அதையும் எடுத்துட்டு உள்ளே போவோம்னு சொல்லி சொந்தக்காரரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அவர்களும் இப்போ நம்ம சொந்தக்காரர் வேல்வியல் எல்லாரோடையும் சேர்ந்து தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ இதுதான் இந்த முன் பக்கம் வைக்கிங் லைன் என்று சொல்கிறோம். இங்கത്തെ பஸ்ஸில் வீக்கிங் லைன் என்று சொல்கிறது. ஸோ இப்போ உள்ளே போயிடலாம். இது முன் வாசல். உள்ளே போய் இப்போ செக்கிங் முடிச்சுட்டு இதில் பாஸ்போர்ட் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த இதில் கொடுத்து ஒரு செக்கிங் முடித்தா அந்த போர்டிங் கார்டு மாதிரி ஒன்று தருவினோம். ஸோ அதையும் இதில் வாசலில் செக் பண்ணி கொண்டு இருப்பினா பாஸ்போர்ட்டும் அந்த போர்டிங் கார்டு அந்த இதையும் செக் பண்ணணும். ஸோ அந்த போர்டிங் கார்டு அந்த இதில் தான் நாங்கள் அந்த உள்ளே போகிற அந்த கதவெல்லாம் திறக்கலாம். ஸோ இப்போ இதில் பெரிய பெரிய லோரிஸ் எல்லாம் இருக்குது. இந்த லோரிஸ் எல்லாமே அந்த ஷிப்பில் தான் போகுது. எல்லாம் இந்த சைட்டால் போய் கொண்டிருக்கு பாருங்க. இது எல்லாமே இதுக்கு லோரிஸ் மட்டும் இல்லை, வேனுகள் கார்கள் அந்த இது அதுகளை தான் முதல் விடுவினோம். அதுக்குள்ளே உள்ளவோ அதுக்கு பிறகு தான் மேலாலே ஏறி போகிறோம். மேலாலேயும் ஏறி போயினா கீழாலேயும் முடியணும். நான் ஃபஸ்ட்டாக முதல் அதுகளை தான் விடணும் முதல். இது சைடில் நிற்கும்போது இந்த சின்ன ஷிப்பில் அப்படியே டூரிஸ்ட் ஏற்றி அப்படியே சுற்றி வேற காட்டி கொண்டு இருப்பினோம். இந்த இதில் சிலியா லைன் இது எல்லாமே இங்கത്തെ ஷிப்புகள் தான். ஸோ இந்த சிண்ட்ரல்லா இந்த இதில் தான் இப்போ நாங்கள் ஏறி போகிறோம். இப்போ உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிஞ்சுது. இதில் நீ உள்ளே எதுவுமே செக் பண்ண மாட்டாரோ. ஸோ உள்ளே போயிடலாம். 5ஆம் நம்பர் இதில் தான் இந்த முறை வாசல் வச்சுருக்குது. ஸோ அதால் ஏறி உள்ளே போயிடலாம். இப்போ இந்த எங்கண்டு அந்த ரூமுக்கு போகிறதுக்கு எந்த வழியாண்டு இதில் நம்பர்ஸை பார்த்து நாங்கள் இப்போ உள்ளே போயிடலாம். எங்கண்ட நம்பர் இதுதான் எங்கண்ட நம்பர்.
ஸோ இதெல்லாம் உள்ள போனால் இப்போ இதில் வந்து 4 பெட்ஸ் இருக்குது. நானும் ஹஸ்பண்டும் என்னோட 2 பிள்ளைகளும் தான் வந்து நாங்கள் ஒரு ஆள் வரை இல்லை. ஸோ இதில் வந்து 4 பெட். இதில் மீள வந்து மடித்தபடி இருக்குது பெட் இது. ஸோ அந்த இதை இப்போ கீழே இறக்கி காட்டினா இதில் பிலோ, டவல்ஸ், பெட்ஷீட் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ எல்லாம் நீட்டாக மடித்து நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த இதுகளெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு சின்ன டாய்லெட் இருக்குது, சிங் அது இருக்குது, பக்கத்துலேயே ஷவரும் இருக்குது. எல்லா வசதியோடையும் இருக்குது. கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தாலும் ஓகே, 4 பேர் இருக்கிறதுக்கு காணும். அதுக்கப்புறமா இது டேக்ஸ் ஃப்ரீ ஷாப். இது சொல்ல போனால் எல்லாமே பயங்கர விலையாக இருக்கும். எல்லாம் டபுள் தான் நார்மல் விலையை இடைஞ்சால. லேடிஸ் ஐட்டம்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் இதுதான். இந்த டேக்ஸ் ஃப்ரீ கடைக்குள்ளேயே ஆல்கஹால் தான், அரைவாசிக்கு மேலே ஆல்கஹால் தான் இதுக்குள்ளே இருக்குது ஃபுல்லாகவே. அது எனக்கு அதோட பேரும் தெரியாது, விலையும் தெரியாது, சும்மா உங்களை காட்டுறதுக்காகவே இது எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறமா அந்த வெளியில் ரெஸ்டாரண்ட் அது இருக்குது. அதை விட பார்கள் தான் கூட, நிறைய பார், என்ஜாய்மெண்ட், சாக்லேட்டு ஏரியா எல்லாம் ஒரு கொஞ்சம் இடத்துல தான் வச்சுருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வெளி வியூஸை காட்டுவோம்ன்ற வந்து நான் இல்லை அங்கால சின்ன சின்ன கப்பல்கள் இதுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அதோட அந்த சூரியன் பட்டு அதில் வெயிலில் அந்த தண்ணியில் படும்போது நல்ல அழகாக இருந்தது. இதில் மேலுக்கு வந்து நின்று எடுத்தேன் நான். இந்த வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. நல்ல நல்ல அந்த இது பார்க்குறதுக்காகவே இதுக்கு வந்து இந்த பயணத்தை வந்து புக் பண்ணி வரலாம். ஏன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். இது வந்து 11ஆம் மாடி. இது மேலே இருந்து கொஞ்ச நேரத்தால் பார்த்தா இவ்விடம் எல்லாமே நிறைஞ்சிடும். நான் முதல் வந்த உடனே ஸ்டார்ட்டுக்கு மேலே வந்துட்டு நடக்கிறதுக்கு இப்போ எடுக்கல. அது நிறைய ஆட்கள் எல்லோரும் இதில் இருந்து ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும், பாட்டுகள், டான்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதனால் வேலைக்கே வந்து இது எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். நல்ல அழகாக இருக்கும். இந்த வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா காற்றடிக்குதுங்க பாருங்க. என்னோட தலைமையிலெல்லாம் ஒரு இடத்துல முடி நிற்கதே இல்லை, அப்படியே பறந்தடிச்சு நல்லா காற்றடிக்கும் மேலே. அப்படி அந்த கப்பல் போகிற அந்த இதில் அந்த ஃபாஸ்ட்டாக போகிற இந்த இதில் அதில் நல்லா காற்றடிக்கும். அதுக்கப்புறமா இதில் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ப்ரோக்ராம் நடக்கும். நாங்கள் கொஞ்சம் இது பிந்தி வந்துட்டோம் இடத்துக்கு. இதில் வந்து டான்ஸுகள், பாட்டுகள்ண்டு இந்த ஸ்டேஜில் நடக்கும். சின்ன பிள்ளைகளோட அந்த பொம்மையாக வந்து அதில் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எல்லாமே இதன்றோன்ட்ருப்பார். நாங்கள் கொஞ்சம் பிந்தி வந்ததால் அவர் பாய் சொல்லிவிட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறார். ஸோ அதுக்கு பிறகு இதில் வந்து டான்ஸுகள் எல்லாமே நடக்கும். அதை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பாட்டு போகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் இனி வர போகிற டான்ஸ் வந்து நான் நல்லா ரசித்து பார்த்தேன். சூப்பராக இருந்தது.
இந்த இதில் ஸ்டேஜில் வந்து பாட்டு படித்து கொண்டே இருப்பினா விரும்பினாக்கள் போய் டான்ஸ் ஆடலாம். அப்புறமா இந்த மெஷின் விளையாடுற இதுகளும் நிறையவே இருக்குது. ஒவ்வொரு ஒரு 2-3 மாடியில் எக்கச்சக்க நிறைய இருக்குது. இதை கொஞ்சம் இருண்டு கொண்டு வந்துட்டு அந்த சூரியன் மறைகிற இதை பார்த்து நல்ல அழகாக இருந்து. ஸோ அதனால தான் இதை ஜூம் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த படத்தை. இதில் போட்டிருப்பாங்க எந்தெந்த இதில் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு. கீழே வாகனம் வர்றது, இந்த சைட் இதெல்லாம் போட்டிருக்குது. வாகனம் வர்றது, பெட் அதுகள் இருக்கிறது, ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, எல்லாமே நல்ல டீட்டெயிலாக இந்த இதில் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன டைமுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறதுன்னு சொல்லியும் இந்த இதில் போட்டிருக்கோம். இந்த 4க்கு நேற்று 4க்கு தொடங்கினது. ஸோ இப்போ இதெல்லாம் எப்பப்போ என்னென்ன டைமுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக இதில் போட்டிருப்பார். ஸோ இப்போ ஸ்வீடனை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ சும்மா இதில் இருக்க உள்பக்கம் எப்படி இருக்காண்டு இதெல்லாம் ஸ்மோக்கிங் ஏரியா, அந்த இது எப்படி இருக்குமெண்டு இதில் கொஞ்சம் வியூஸ் காட்டியிருக்கிற அந்த மெஷின் மேலுக்கும் இருக்குது, கீழுக்கும் இருக்குது, எல்லா வாடியிலையும் இதுகளும் இருக்குது. ஸோ இப்போ அலையெல்லாம் எப்படி அடிக்குது பாருங்க, அப்படியே கிழிச்சு கொண்டு போகுது தண்ணி. இப்போ வந்து ஸ்வீடன் கரையை எட்டிக்கிட்டோம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அப்படியே மேல் வானம் நீலம், நடுவில் பச்சை, கீழே நீலம், அப்படியே ரசிக்கக்கூடிய இதாக இருக்குது. ஸோ இப்போ வெளியில் இப்போ இது கேட் திறந்தாச்சு. மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு இருக்கணும். எப்போடா கதவை திறப்பினோண்டு பார்த்து கொண்டு இருந்துட்டு சனம் எல்லாம் ஒரே ஓட்டம்தான். இவர்கள் எங்களோட வந்து சிறந்தான் தாங்களும் யூடியூப்பில் வர்றோமாமன்னு சொல்லி ஒரு யாரை வேறமா இருக்கணும். ஓகே, இப்போ கப்பல் வந்து அடித்து நாங்களும் இப்போ வெளியில் வந்திருக்கோம். இது வந்து கப்பல் நம்மன்னு பார்க்கணும். இப்போ வெளியில் வந்துட்டோம். அதில் வந்து இப்போ ஸ்வீடன் மண்ணில் நாங்கள் நிற்கிறோம். ஸோ அந்த கப்பல் அடித்த அந்த ஏரியா தான் இது. சுத்த வர நிறைய கட்டணம், காபரை சுத்த வரவே நிறைய வீடுகள் அதுகள் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த மேப்பை பார்த்துட்டு எங்கே போகலாமன்றது, இது ஸ்டாக்ஹோம் சிட்டியை ஒட்டின ஏரியாக்கள். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போய் நடந்து வருவோம்ன்ற பார்த்தேன். இதில் வந்து நல்ல பெரிய பெரிய உயரத்துல எல்லாம் கட்டடங்கள் எல்லாம் கட்டியிருக்கு. இந்த இதில் வந்து நான் வீடியோ எடுக்கிறதா, நான் எதுலேயுமே வர்ற இல்லைன்றோட மகனிட்ட வீடியோவை கொடுத்துட்டு நான் முன்னுக்கு நடந்து போய் கொண்டு வந்தேன். ஸோ ஓகே, இப்போ வந்து எனக்கு இது எல்லா பேர்கள் அதுகள் எல்லாமே உண்மையிலே எனக்கு எல்லாமே தெரியாது. ஸோ அதனால் நீங்களே இதில் நான் போடுற தெரிஞ்சாக்கள் இதில் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது எந்த இடம், என்ன மாதிரி, என்ன கட்டடம், எப்படி இதுகள ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட்ஸில் போட்டுடுங்க. ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாருமே இதை இப்போ பார்த்து ரசித்து கொள்ளுங்க. இதில் வந்து ஸ்வீடன் எல்லையில் தான் கொலம்பியாவிலேருந்து ஒரு சின்ன பாய் கப்பல் மாதிரி அது வந்திருந்தா. ஸோ அந்த இது நாங்கள் போய் எல்லாம் மேலே பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்த்தோன்னாங்க. உள்ளுக்கெல்லாம் நல்ல அழகாக அவங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சு விற்பனைக்கு வச்சுருக்கு. அதை விட எல்லோரும் போய் எல்லாம் படங்கள் எல்லாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அழகாக உள்ளுக்கு நல்ல வடிவாக இருக்குது. வரவேல் எல்லாம் முன்னுக்கு 2-3 பேர் நின்று சல்யூட் அடித்து வரவேற்கிறது எல்லாமே அந்த ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. இல்லை மீற நல்ல உயரமான பாய் கப்பலாக இருந்தது. நல்லா இருந்தது பார்க்க, சூப்பர். ஸோ இந்த இதில் வந்து அவங்கள்ட்ட நாட்டு அந்த பொருட்கள் அதுகளெல்லாம் வச்சு இதில் வச்சு விற்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த தொப்பிகள், அவை இந்த நாட்டான அந்த சிம்பால் போட்ட தொப்பிகள், அது வந்து நிறைய வச்சு வச்சுருந்தோம். ஹேண்ட்பேக்ஸ், லேடிஸ் ஐட்டம்ஸ், தோடுகள் அதுகள் எல்லாமே வச்சு விற்று கொண்டு இருந்தாங்க. ஸோ இதில் அவங்க நாட்டு சாக்லேட்டா இல்லை இங்கே இந்த இதை இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் இந்த ஓலையால் பின்னின, நம்மட ஊரில் ஓலையில் பின்னின பொருட்கள் மாதிரி இந்த இதுலேயும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரோயல் பேலஸுக்கு கிட்ட உள்ள கட்டடங்கள் தான். இது சுத்த வர உள்ள கட்டடம் தான் இதுகளெல்லாம். இதுதான் வந்து ஸ்வீடன் ரோயல் பேலஸ் கட்டடம் இது. ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்க்கல
ஏனென்றா வந்து எங்களுக்கெல்லாம் சரியான பசி. ஸோ சாப்பிட்டுட்டு வரைக்க பார்க்கலாம்ன்ட்டு அப்படியே கடைகளெல்லாம் அவங்கள சாப்பாட்டு கடைகளுக்கெல்லாம் வளைஞ்சே களைச்சி போனோம். இட்ஸ் ஓகே. அப்போ அதில் வந்து நல்ல பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது ஸ்வீடனில். ஃபின்லாண்டை விட பெரிய கட்டடம், அந்த அழகான கட்டடங்கள் எல்லாம் இருந்தது. ஸோ அதில் சாப்பாட்டு கடையை பார்த்து பார்த்து போய்க்க இதை எடுத்தது தான். எனக்கு ஒரு மாதிரி மெக்டோனால்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது தேடி அலைஞ்சு ஆக்கள்கிட்ட கேட்டு வந்து கொலை பசி. ஸோ இப்போ மெக்டோனால்ட்ஸுக்கு உள்ளே போகலாம். போய் என்ன ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிடலாம் முதல். அதுக்கு பிறகு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் 4 பேர். ஸோ ஒவ்வொருத்தரும் தந்தன் ஃபேமிலிக்கு தாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்தார்கள். இதில் நக்கெட்ஸுகள், சிப்ஸு அது வந்து எங்களுக்கு பிடிச்சதை எடுத்து நல்ல ஒரு வெட்டிட்டு ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ வெளியில் போய் பார்க்கலாம்ன்ட்டு இந்த இதுலேயே ஒரு ஷாப்பிங் சென்டர் இருந்தது. ஸோ ஷாப்பிங் சென்டரில் அதில் கடையிலையும் பார்த்து கொண்டு வந்துட்டு வெளிக்கிடலாம் அப்படின்ட்டு இருந்தால் நல்லா சோன்று அடித்து நல்ல மழை, நல்லா இதில் வந்து என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் எல்லாம் குடித்து இதுலேயே ஒரு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு டைம் போயிட்டுது. என்னென்னா நல்லா மழை, சரியான மழை அடித்து ஊற்றிச்சுது. ஸோ அதனால நாங்கள் உள்ளே கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டிய இல்லாமல், ஸோ அதனால் அதில் இருக்கிற ஷாப்பிங் சென்டர் கடைகளை சும்மா மேலோட்டமாக வந்து கிளிக் பண்ணி இருக்கிறேன் இதில். ஸோ அதை நீங்களும் பாருங்க. இதில் சில கடைகள் இங்கே ஃபின்லாண்ட்லேயும் சேம் அதே பேர்லேயே இருக்குது. சில கடைகள் புது பேராக இருக்குது. எனக்கு ப்ரொனவுன் பண்ணி வாசிக்காது. ஒவ்வொரு நாட்டின் ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசமாக இருக்கும். அதில் எனக்கு என்ன கடையென்று நான் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் இந்த கடையிலெல்லாம் அவங்க ஃபின்லாண்டில் இல்லை. சில கடைகள் இருக்குது, கிளிட்டர் இருக்குது. இது வந்து லேடிஸ் ஐட்டம் எல்லாம் கூடுதலாக. ஸோ வேறு கடைகள் காஃபி கடைகள் அது வந்து நிறைய கடை இருக்குது. பெரிய ஷாப்பிங் சென்டராக இருந்தது. நாங்கள் இருந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் அதில் வந்து ஒரு கிளிக் எடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு புத்தகங்கள் எல்லாம் நிறைய அடுக்கி இருக்குது. அப்படியே உயரத்துக்கு அடுக்கி இருக்குது. பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அதான் எடுத்தேன்னா. ஸோ இப்போ மிச்ச கடையை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ மழை கொஞ்சம் விட்டுட்டுது. அதனால் இப்போ குடை பிடிச்சி கொண்டு அப்படியே வெளியில் போகிறோம். எல்லோரும் ரெயின் கோட் குடையெல்லாம் பிடிச்சி கொண்டு இப்போ நடந்து கப்பலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த இதில் வந்து ஒரு நீரோட்டம் மாதிரி, அதுக்கால தண்ணி வயிற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ பாட்டும் பாடிக்கொண்டு குத்தால அருவியில் குளித்தது போல் இருக்குதா அப்படின்னு வந்தவர்கள் பாடிக்கொண்டிருந்தாங்க. நல்லா இருக்கு. அதில் நிற்க வந்து நல்ல குளிர்மையாக நல்லா இருந்தது. அந்த இதில் இவங்க வாட்டுக்கு கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. தங்கட டைமுக்கு அந்த பலசை சுத்தவரை அப்படியே போய் கொண்டிருப்பாங்க. இந்த நேரம் மழை பெய்ததால் கடைசியில் பேலஸ் பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை இன்னும் அடித்து ஊற்றுமென்று சொல்லி வானிலை அறிக்கை சொன்னதால் பார்க்கவே இல்லை. இப்போ அங்கே தூரத்தில் நிற்கிது நாங்கள் வந்த கப்பல். ஸோ இப்போ அதை அப்படி சுற்றி நடந்து போக வேணும். கிட்டத்தட்ட கப்பலுக்கிட்ட வந்துட்டோம். என்ன தூரம் நடந்துட்டோம். இப்போ உள்ளே வந்தாச்சு. கப்பலுக்குள்ளே எல்லாம் செக்கிங் முடித்து உள்ளே வந்துட்டோம். இனி திரும்ப மறுபடியும் கேபினில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மிச்ச வியூஸே எடுக்க வேண்டியதான். இப்போ ஸ்வீடனில் இருந்து கப்பல் கிளம்பிட்டுது. அது என்னமோ தெரியலை, எங்கே போனாலும் நம்மட ஊருக்கு வந்துடணும். ஃபின்லாண்டுக்கு வந்து கிட்டவா நெருங்கிட்டோம். அங்கே பக்கத்தில் உள்ளக்குள்ள தீவுகள் தெரியுது.
வந்து எங்கண்ட வீட்டை வந்து எங்கட பெட்டில் படுத்தா தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கிட்டடியாக வந்துட்டோம். இதில் பக்கத்துலேயே ஒரு கப்பல் ஒன்று உண்டது. ஸோ அதைத்தான் இதில் ஜூம் பண்ணி எடுத்தேன்னா இதை வந்து கிட்டடியாக வருது. வந்து நாங்கள் இறங்கி போகிற பாதி, அதனால் கிட்ட கொண்டாந்து அப்படியே அடிக்கிறேன். அந்த நல்லா இருந்தது. அப்படியே அந்த சைட்டால் வந்து அப்படியே கொண்டாந்து அடித்தா நல்லா இருந்தது பார்க்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறோம். சிண்ட்ரெல்லாவுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இனி கொஞ்சம் சனம் இதை திறந்த உடனே நடந்து போய்கொண்டிருக்கிறோம் இப்போ. ஸோ இப்போ எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி இருப்பீங்க. இதில் வந்தவர்கள் எல்லாரும் பாய் சொல்லவான் யூடியூப்புக்கு. ஸோ அதனால் பாய் எவ்ரிவன், எல்லாரும் சொந்தக்காரர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸ்வீடனை நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் வளர்த்துங்கோ. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.